எல்லாமாய் தத்துவங்கள் ஏய்ந்து என் அணுவனுக்கு எண்ணின் தொல்லாய கண்மங்கள் எல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் எல்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே. சரிங்க, அவர் நம்பொருட்டு செஞ்சாருன்னு சொல்கிறீங்களே, நம்பொருட்டு என்ன செஞ்சார், எதுக்கு செய்யணும்? நம்பொருட்டுனா எதுக்குங்க செய்யணும்? நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறேன், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? நானே கஷ்டப்படுறதில்ல, எதுக்கு இப்படி இருக்கிறேன்னு எனக்கே கவலை இல்லை, நீ ஏன் இவ்வளோ கீழே இறங்கி வந்து 9 கேரக்டரு 90 கேரக்டரு 1000 கேரக்டர்லாம் போட்டு நீ சுற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறிய, நீ வந்து என்னத்தை சாதிக்க போகிற என்ற ஒரு கேள்விக்கு என்ன செய்கிறாரு? தத்துவங்கள் அணுவினுக்கு எல்லாமா ஏவது என் அங்கனம் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாமாய் அடைந்து யாதன் பொருட்டு ஆயின். எதுக்குங்க தத்துவங்களை பெருமான் கூட்டுறான்? தத்துவங்களை இறைவன் கூட்டுவதன் காரணம் என்ன என்று சொன்னால் எதுக்கு கூட்டுறாரு? தொல்லாய கண்மங்கள் துய்ப்பித்து துடைத்தற்கும், என்னது பழமையாய் இருவினைகள் நுகர்வித்து நீக்குதற் பொருட்டும் சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம். பிராதத்தம் ஆகாமியம். இதில் சஞ்சித வினையை ஒட்டுக்கா ஓட்ட முடியாது. இவனுக்கு ஒட்டுக்கா ஓட்டினா இவெல்லாம் தாங்க மாட்டான். அதனால் என்ன செய்கிறாரு? பிராதத்தம்னு அதில் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இவனுக்கு ஓட்டுறார். இந்த கண்மத்தை நீ என்ன செய்யணும்? அனுபவித்து கழித்து பாரு என்று ஓட்டுகிறான். பிறகு என்ன செய்கிறான்? இவன் கழித்து தொலைச்சிட்டு வாடானா சேர்த்திட்டு வரான். திருப்பி சஞ்சிதம் என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்து இதையாவது தொலைச்சிட்டு வா. எந்த ஒரு பிறவியில் இவன் கொடுத்ததை முழுசாக தொலைக்கிறானோ, தொலைச்சிட்டு அப்பா நான் ஒன்றுமே சேர்த்தலை அப்படின்னா, இப்போ தாண்டா நீ சொன்ன வேலையை செஞ்சுருக்கிற. இது வரைக்கும் கோடி பிறப்பு பிறந்து இது வரைக்கும் இந்த பிறவியில் தான் சொன்ன வேலையை நீ செஞ்சுருக்கிற என்று என்ன செய்வான்? சஞ்சிதத்தை பூரா கழிச்சு விட்றான். நீ இதுவே பெரிய வேலை. இப்போ பெருமான் என்ன செய்கிறான்? இந்த கோடின்னு சொன்ன மாதிரி கோடியில் ஒரு கூரை கொடுத்தா இவன் திருப்பியும் கோடி ஆக்கிட்டு போகிறான். திருப்பியும் அதில் ஒரு கூரை கொடுத்தா திருப்பியும் கோடி ஆக்கிட்டு போகிறான். எந்த பிறவியில் கொடுத்ததை கழிச்சானோ என்ன செய்கிறாரு? மொத்தத்தையும் அங்கேயும் கழிச்சு எங்கேயும் கழிச்சு இனிமேல் உனக்கு பிறவிக்கு வேலை இல்லை. எந்த பிறவியில் ஆன்மா பிராதத்த வினையை முற்றும் நீக்கி ஆகாமிய வினையை ஏற்றாமல் நிற்குதோ அந்த பிறவியில் அதுக்கு முக்கியம். சஞ்சிதம் வராது. சஞ்சிதத்தை கழிக்கவே முடியாது. என்னைக்குமே எந்த பிறவியிலும் சஞ்சிதத்தை கழிக்க முடியாது. அப்போது கண்மத்தை நாம் கழிக்கிறோம்னு சொன்னால் நம்ம கழிக்கிறது என்ன கண்மா? பிராதத்தை தான் நாம் அனுபவிக்கிறோமே ஒழிய சஞ்சிதத்தை நம்மளால் கழிக்கவே முடியாது. அப்போது அங்கேயும் அவன் கருணை தான் வந்து நிற்கிது. மொத்தத்தையும் அனுபவின்னு சொன்னால் நம்ம இன்னும் பல கோடி பிறப்பு பிறந்தாலும் கழிக்க முடியாது. சரியா? அப்போது சஞ்சிதத்தையும் அவன் என்ன செய்கிறான்? கழிக்கிறான். எப்போ கழிக்கிறான்? குருநாதர் தீக்கை செய்கிற போது சஞ்சித வினையை கழிச்சிடறார். அப்போது அந்த தகுதி இந்த ஆன்மாவுக்கு வந்ததுன்னா அதை கழிச்சிடறார். அது வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறார். புரியல, எனக்கு கேள்வியே புரியல. ஆகாமியை செய்யாமல் இருக்குதுனாவே அது ஏகனாகி இறைவனை நின்றாதான் ஆகாமியம் வராது. ஆமாம், இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கணும். எப்போ நிற்கிதோ ஏகனாகி இறைவனை நின்றுச்சுன்னா அதுக்கு வேலை முடிஞ்சிடும். அது வரைக்கும் இது என்ன செய்யும்? இதில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஏகனாகி இறைவனி என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் இதுக்கு என்ன வராது? ஆகாமிய வினை வாராது.
ஆகாமினை வாராதுனாலும் என்ன இருக்கும், பிராதத்த வினை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோம், இன்றைக்கி இப்போ நாமெல்லாம் எதோ நிற்கிறோம், ஒரு கற்பனையை வச்சுக்கோம், பேசித்தான் பார்ப்போமே. எப்படி ஏகனாகி ஏறைபணி நின்னாச்சு, எப்போ இப்போ நிற்கிறோம், இப்போ என்ன செய்யணும், பெருமான் கூட்டிகிட்டு போவாரானா கூட்டிகிட்டு போக மாட்டார். எது வரைக்கும் வச்சுருப்பார், பிராதத்த வினை கழிகிற வரைக்கும் இங்கே வச்சுருப்பார். இந்த பிராதத்த வினை கழிகிறதுக்கு எவ்வளோ காலம், இன்னொரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாமெல்லாம் என்னவா நிற்கிறோம், ஏகனாகி இறைவனி நிற்கிறோம். சரியா, நமக்கு பிராதத்த கண்மம் எத்தனை வயசு வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குது. அந்த 10 வருஷம் வரைக்கும் நமக்கு வினை அனுபவம் இருக்குமா இருக்காதா, வினை அனுபவம் இருக்கும். ஆனால் இதில் அழுந்தாது ஆன்மா. நேற்று வரைக்கும் திட்டுனா, ஏண்டா திட்டுனா, என்னை பார் திட்டான்னு சொல்லும். நாளைக்கு திட்டினா என்ன சொல்லுவான், அது என்னமோ திட்டாரியா, திட்டிட்டு போகிறார். நேற்று பாராட்டினா சந்தோஷமாக இருந்தது, நாளைக்கு பாராட்டினா அது ஏதோ ஒரு பாராட்டுறாரியா, அது நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. திட்டுனாலும் கவலை இல்லை, பாராட்டினாலும் கவலை இல்லை. அப்போ எதுவும் செய்யாமல் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. நேற்று என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதை தான் இன்றைக்கி செய்யும், இன்றைக்கி எது செய்யுதோ அதை தான் நாளைக்கு செய்யும். ஆனால் நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாமல் செய்யும். இறைவனி நிற்றல் என்பதற்கு ரொம்ப முக்கியம். என்னது இறைவனி நிற்றல்னா, இறைவனது பணி செய்தல் என்பது அல்ல. இறைவனி நிற்றல்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இறைவன் பணி செய்கிறது. இறைவன் பணி என்னது, அவர் ஏகனாகி இறைவனி நின்றுட்டாரியா, இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டார். கோயிலுக்கு போய் உக்காந்துக்குவார், பூ கொட்டுவார், கூட்டுவார், விளக்கு போடுவார், அடியாருக்கு தொண்டு செய்வார், வேறு ஒன்றையும் செய்ய மாட்டார். அதுக்கு பேர் என்னது, இறைவனி நிற்றல். அப்படியான்னு கேட்டால் இல்லை, அது இறைவனி தான், அது இறைவனி தான். ஆனால் இறைவனி என்பது என்ன, இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ 63 ராஜாவாக இருந்தவர் என்ன செஞ்சார், கடைசி வரைக்கும் ராஜாவாக தான் இருந்தார். சண்டைக்கு போனார், நாட்டை காப்பாற்றினார். அவருக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் எப்படி செஞ்சார், அது நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாமல் செய்வார். அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன நினைப்போடு செய்கிறீங்க. அப்போது இறைவனி நிற்றலால் அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்யான். அவன் எது செஞ்சாலும் இது அருளாலே செய்வதுன்னு நினைப்பான வெளிய நான் செய்கிறேங்கிற உணர்வு வராது. அப்போது இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம் இறைபணின்னு சொன்னால் இறைவனுக்கான பணி செய்வதெல்லாம் இறைபணி, இப்போ மற்ற வேலை செய்கிறதெல்லாம் இறைபணி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இறைபணி செய்கிற போதே நான் செய்கிறேன்னு நினைப்பில் செஞ்சால் அது இறைபணி கிடையாது. நீங்கள் வேறு வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் அது இறைவனது திருவருளாலே நடக்கிறதுங்கிற உணர்வோடு செஞ்சால் அது இறைவனி ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை இப்போ பெருமான் கூட்டி இருக்கிறான், இதில் என்னத்தை விதிச்சிருக்கிறான்னா, போனால் போக வேண்டியதான், நில்லுனா நிற்க வேண்டியதான், செய்யினா செய்ய வேண்டியதான், செய்யலைன்னா விட்டுற வேண்டியதான். என்ன வேறுபாடு, முதல்ல செய்யும் போது லாபம் வந்ததுன்னு ஆகா லாபம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம், நட்டை வந்துட்டு ஐயோ நட்டை வந்துருச்சுமோ. ஏகனா இறைவன் என்னென்னு செய்யணும், வந்தால் சாமி ஏதோ இன்றைக்கி கொடுக்குறாரியா, கொடு வாங்கிக்கோ, இன்றைக்கி ஒன்றுமே வரல, இன்றைக்கி எதுவும் கொடுக்கல. அப்போ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கணும், இவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய. அறிவு என்ன ஆகும், பெருமானை நினைந்து கொண்டே இருக்கும், அப்போ பெருமானை நினைந்து செய்கிற எல்லா செயல்களும் சிவப்பணி தான். பெருமானை மறந்து செய்கிற சிவப்பணி இல்லை. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னது தச்சனது வேள்வி இல்லையா, நம்ம பார்த்தோமா இல்லையா, தக்கன் செய்த வேள்வி இல்லையா, அது புண்ணியம் செஞ்சாலும் பாவமாச்சு, சண்டீசன் செஞ்ச பாவமும் புண்ணியமாயிற்று. அப்போது என்ன செய்கிறோங்கிறது நோக்கம் இல்லை, என்ன நினைப்போட செய்கிறோங்கிறது தான் நோக்கம். எனவே அதான் இங்கே சொல்கிறார், எனவே தொல்லாய கண்மங்கள் துய்ப்பித்து துடைத்தற்கும் பழமையான இருவினைகளை நுகர்வித்து நீக்குதல் பொருட்டும். அப்போ தத்துவங்களை நமக்கு கூட்டுவதற்கு காரணம் பழைய வினை என்பது என்னது, சஞ்சிதம். அந்த சஞ்சிதத்திலிருந்து அனுபவத்திற்கு வரக்கூடிய பிராரத்த கண்மத்தை நுகர்வித்து
அதை கழிக்கும் பொருட்டு முற்றுவித்து பின் நெல்லாமை நீக்கவும் அதனால் பருவம் எய்திய வழி. எப்பெல்லாம் நம்ம பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கிறோமோ இந்த அனுபவத்தின் வாயிலாக நமக்கு என்ன வரும்? அனுபவம் நிகழும். இந்த உலகம் நித்தமானது அல்ல, இன்பம் நித்தமானதல்ல, துன்பம் நித்தமானதல்ல. இதையெல்லாம் பெருமான் தான் ஊட்டுகிறான். எனவே இதையெல்லாம் விட்டுட்டு பெருமானை நினைத்தலும், அஞ்செழுத்து சொல்லணும், பூசை செய்யணும், அடியார் நேசத்தோடு இருக்கணும். இந்த நினைப்பெல்லாம் எப்போ வரும்? அனுபவங்கள் நிகழ வரும். ஒரு காலத்தில் நம்ம வழிபாட்டுக்கு வருகிற போதே நமக்கு என்ன வரும்? நம்ம தான் நல்லா பூசை பண்ணணும் அப்படின்னு ஒரு நினப்பு வரும். இன்னும் பொதுவாகவே வரும். ஒருத்தர் ஒரு திருக்கூட்டத்துக்கு வராருன்னு வைத்து கொள்ளுங்க, சும்மா வச்சுக்குவோம். வந்து பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள் ஆகிருக்கும், 2 மாதம் ஆகிருக்கும். என்னங்க அவருக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. அவர் 30 வருஷமாக இருப்பார், 20 வருஷமாக இருப்பார். இவர் என்ன சொல்லுவார்? வந்து 1 மாதத்தில் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு அப்படியே பொங்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புதுசு வந்த அனுபவத்தில் இதை செஞ்சால் பரவாயில்ல, அவரை திருத்திடணும், இவரை கூப்பிட்டு திருத்திடணும், இவருக்கு சொன்னால் கேட்பார், அவர் சொன்னால் கேட்பாருன்னு நமக்கு என்ன இருக்கும்? அப்படியே பயங்கரமாக ஆர்வம். எப்பவுமே மலையிலிருந்து வருகிற அருவி ஆர்ப்பாரம் அப்படியே ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இறங்கும், தட 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 தடன்னு. அது மாதிரி ஒரு சமயத்துறையில் நுழைகிற போது அவர் என்ன செய்வார்? அப்படியே ஆரவாரம் பண்ணுவார். அது தப்பு இல்லை, அது தப்புன்னு கிடையாது. அவருடைய நோக்கம் எல்லாத்துக்கும் அந்த இன்பத்தை கொடுத்துடணும். அதான் சிவம் இவ்வளோ பெருசுன்னு சொல்கிறீங்களே, அவருக்கு புரியல, அவருக்கு புரிய வைக்கலாம், சொல்லலாம், அப்படியா இப்படியாம்பார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும்போது தான் தெரியும். நம்ம சொல்லியெல்லாம் யாரும் திருந்த மாட்டாங்க, என்னது திருவருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆகிடும்? 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். அப்போ தான் என்ன தெரியும்? ஏங்க அவர் அப்படி இருக்கிறாரு? அப்படி தாங்க இருப்பார். திருத்த சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. யாரும் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ எப்போங்க திருந்துவார்? பெருமான் எப்போ அவர் அறிவில் உணர்த்துறாரோ அப்போ தான் அவர் கேட்பார். இல்லைங்களா? நமக்கு தெரியும் இல்லையா? ஏன் நமக்கு தெரிஞ்ச நம்மையே நம்மளால் திருத்த முடியல. நம்ம எங்கே போய் அடுத்தவங்களை திருத்துறது? நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு 1000 எண்ணம் நமக்கு இருக்கிறது. எதுவும் நடந்த பாட்டை காணும், எதுவுமே நடந்த பாட்டை காணும். நம்ம வேற யாரையாவது திருத்த முடியுமா? யாரையுமே திருத்த. அப்போ என்ன? ஆறு அந்த மலையிலிருந்து இறங்கி சமவெளிக்கு வருகிறதா இல்லையா? அப்போ தான் அது என்னாகும்? வேகம் குறையும். அது வரைக்கும் தடப்புடன்னு சமயத்துறைக்கு ஒருத்தர் வராருன்னா உள்ளே வரும்போது அவர் அப்படி தான் இருப்பார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், கொஞ்ச நாளுங்கிறது அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம், அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப. அப்புறம் என்ன ஆகும்? அமைதி பிறக்கும். சரி, நான் என்ன நடந்தாலும் முதல்ல வேடிக்கை பார்த்து பழகணும். என்ன பழகணும்? முதல்ல வேடிக்கை பார்த்து பழகணும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உண்மை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நின்று எந்த பிரச்சனையிலையும் வெளியே நின்று பார்த்து பழகணும். நீங்கள் அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? விடை கிடைக்காது. புரியுதுங்களா? சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் சண்டைக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சண்டையை எப்படியும் முடிவு செய்ய முடியாது. வெளியே நின்று பார்த்தீங்கன்னா தான் இவன் என்ன பண்ணுறான், இவன் இதெல்லாம் பண்ணிட்டான், இது வெளியே நின்று பார்த்தா தான் சண்டைக்கு எது காரணம்னு தெரியும், என்ன செஞ்சால் சண்டை நிற்கும்னு தெரியும். நீங்கள் சண்டைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? நீங்களும் சண்டையில் ஒரு பார்ட் ஆயிடுறீங்க. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? முதல்ல வெளியே நின்று வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும். ஐயோ அதுக்குள்ளே அப்படி ஆயிருமே, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு அதுதான் விதிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் தலகலாக நின்னாலும் யாரும் காப்பாற்ற முடியாது. யாரும் காப்பாற்ற முடியும். ஏன்? இறைவன் அந்தந்த உயிருக்கு அந்தந்த காலத்தில் அந்தந்த அனுபவத்தை ஊட்டுகிறான். ஊட்டுவது பெருமானாக இருக்கிற போது தடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? ஒருத்தருக்கும் கிடையாது. ஒருத்தருக்குமே நமக்கு வருகிற வினையையே நம்மால் தடுக்க முடியாது. எனக்கு வர வினையை என்னால் தடுக்க முடியாதுண்ணா, உங்களுக்கு வர வினையை நான் தடுக்க முடியுமா? எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன ஆற்றல்? வேடிக்கை பார்க்கறது தான் ஆற்றல். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஊட்டு வினை இருந்தால் உன்னானை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும், கேட்டு தெரியாதே வந்து தில்லை
தெய்வமே என்று என்று இரு, அவ்வளோதான் நம்மளால் முடியும். எனவே அப்போது என்ன செய்கிறானுங்க, அந்த பக்குவம் வர வரைக்கும் வினையை ஊட்டிக்கிட்டே இருப்பான். அதை நுகர்ந்து 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 ஆன்மாக்களுக்கு என்ன வரும், பக்குவம் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்றொன்றாய் தான் ஒரே நேரத்தில் வர. நம்ம பட்டினத்தடிகள் கிடையாது. பட்டினத்தடிகளுக்கு ஒரு கணத்தில் மொத்த பக்குவம் வந்துடுச்சு. நமக்கெல்லாம் என்ன வரும், இவர்கிட்ட பழகுவோம், ராஜேந்திரன் ஐயா இவ்வளவு தான், சரி இனிமேல் இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்யா அப்படின்னு இவர்கிட்ட அடுத்த ஆள்கிட்ட போய் பழகுவோம். அப்புறம் அவர்கிட்ட பழகினதுக்கப்புறம் ஓ இவர் இப்படித்தான் ஐயா, இவர்கிட்ட இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, இருக்கிற எல்லாத்துட்டையும் பழகி எல்லாத்துட்டையும் நல்லதை அனுபவிச்சு கெட்டதை அனுபவிச்சு இவர் இப்படி தான் இவர் இப்படி எல்லாம் தெரிகிறதுக்குள்ளே எனக்கு வயசாகி நான் போகிற நேரம் வந்துடும் இல்லையா? அப்போ எப்போ தான் அனுபவிக்கிறது? இது திருத்தம் எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கு. அவரை திருத்துறது இவரை திருத்துறது என் வேலை கிடையாது, திருத்தவும் முடியாது. உலகம் என்பது எப்படி இருக்கும், பலதரப்பட்டு நிற்கிறது, பலதரப்பட்டு நிற்கிறது. இந்த பலதரப்பட்டு நிற்கிற உலகத்தில் அனுபவங்களை பெருமான் எப்படி கொடுக்குறான், ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி கொடுக்குறான். இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், ஒருத்தர் மிக மோசமான ஆள், மிக மோசமான ஆள் நம்மகிட்ட பழகும்போது நல்லவராக பழகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் யார், ரொம்ப மோசமான ஆள். ஆனால் அவர் நம்மகிட்ட பழகும்போது எப்படி பழகிறாரு, நல்லா பழகிறார். இன்னொருத்தர் ரொம்ப நல்ல ஆள், நம்மகிட்ட பார்த்தா மட்டும் அவர் மாறுகிறார். தனிப்பட்ட முறையில் அவர் யார், ரொம்ப நல்லவர். ஆனால் நம்மகிட்ட வரும்போது என்ன செய்கிறாரு, அவர் வேறு மாதிரி ஆகிறார். இப்போது இதுக்கு என்ன காரணம், ஒரு மோசமான போகம் நம்மிடம் வரும்போது நல்லதாக மாறுது. இதுக்கு காரணம் என்னது, எங்கிட்ட ஏதோ நல்வினை இருக்குது. இந்த நல்வினை இருக்கிறதுனால மோசமான ஆள்வோட எங்கிட்ட வரும்போது எப்படி வரான், நல்லவனாக வரான். இன்னொரு பக்கம் ரொம்ப நல்ல ஆள், அவரும் அவராங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். அவர் எங்கிட்ட வரும்போது எப்படி வர்றாரு, வேறு மாதிரி வர்றாரு. இப்போ என் வேணா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கெட்டவன் எங்கிட்ட வரும்போது கெட்டவனாக வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நல்லவன் கூட என்னிடம் வரும்போது எப்படி வரான், கெட்டவனாக வரான். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, எங்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட தான் ஏதோ வினை இருக்கிறது. அதனால தான் என்ன செய்யலை, நான் நல்லவன் கூட எங்கிட்ட வரும்போதே கெட்டவனாக வருது. இப்போது திருத்தம் எங்கே வரணும், அவரை திருத்த முடியுமா, இவரை திருத்த முடியுமா, ஒருத்தரையும் திருத்த முடியாது, ஒருத்தரையும் திருத்த முடியாது. எனக்கு அந்த ஊழ் இருக்கணும், அந்த ஊழ் இருந்தால் தான் என்ன செய்யும், அது நடக்கும். அப்போது இறைவன் எல்லா போகங்களும் உலகத்தில் வச்சுருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு அனுபவத்தை ஊட்டிக்கணும். நல்லதையும் ஊட்டுவான், கெட்டதையும் ஊட்டுவான். எல்லாத்தின் பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவில் திருத்தம் வரணும். நம் அறிவை திருத்தும் பொருட்டு இறைவன் பல்வேறு வகையில் அவன் படாத பாடுபடுறான். நல்லவனை கெட்டவனாக்கி கெட்டவனை நல்லவனாக்கி எல்லாத்தையும் என்ன செய்கிறான், நம்மகிட்ட கூட்டிக்கிட்டே இருக்கிறான். எனவே முற்றுவித்து பின் நில்லாமை நீக்கவும் அதனால் பருவம் எய்திய வெளி. எதனால், தொல்லாய கண்மங்கள் தூய்ப்பித்து துடைத்தற்கும் சொன்னாரா இல்லையா? அப்போ கண்மத்தை ஊட்டி கண்மத்தை நீக்கி அதன் வழியாக ஆன்மா என்ன செய்யுது, பருவம் எய்தும், பக்குவப்படும், பக்குவம் படும். அப்படி பக்குவம் அடைந்த பொழுது எய்திய வெளி மேலைக்கு வித்தாகாதவாறு, மேலைக்கு வித்தாக என்னது, வினை போகத்தை அனுபவிப்பதற்கு இது தகுதி இதுக்கு இல்லை, போதும், வினையிலிருந்து இதை எடுத்துடலாம். இதுக்கு என்ன நிகழ்ந்து விட்டது, இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு நிகழ்ந்த விடத்து, இருவினை ஒப்பு நிகழ்ந்த விடத்து என்னது, அந்த தீக்கையால் அவற்றை எவற்றை சஞ்சித கண்மத்தை, சஞ்சித கண்மத்தை முதிர்வித்து, சஞ்சித கண்மத்தை நீக்கி பிராதத்த கண்மத்தை முதிர்வித்து பின் பற்றற கழிதற் பொருட்டும் அதை முழுமையாக நீக்குதல், சஞ்சித வினையை முழுமையாக நீக்கி பிராதத்த வினையை நீக்குவதற்குரிய துணை காரணங்களோடு கூட்டி அது சீக்கிரம் கொடுத்துருவோம், கழிச்சுடியா சீக்கிரம் இல்லையா. நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கோ, நல்லா பிரசாதம் கொடுத்துட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெரிய குண்டால கொடுக்கும்போது அப்படியே அளவாக கொடுத்துருவோம். தீர நேரம் வந்துட்டு என்ன செய்வோம், அதை கொடுப்பான், இன்னும் 2 பேர் கொடுத்து சீர குண்டாவை கொழுவோம் அப்படின்னு வேக வேகமாக வலித்து வைக்கிற மாதிரி நமக்கெல்லாம் குண்டா நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஞானிகளுக்கு சீக்கிரம் வலித்து வரவங்களுக்கு 2 கையை, ஒரு கை போகிற இடத்துல 2 கையாக போடு, குண்டாவை காலி பண்ணு இல்லையா. ஏன்னா அதனால் வினை கொஞ்சம் அதிகமாக வரும், சிவஞானிகளுக்கு துன்பம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன் வருன்னு என்னது, சீக்கிரம் கழித்து கூட்டிகிட்டு போகலாம், ஏன்
இன்னும் 10 நாள் இவனை எதுக்கு இங்கே வச்சுட்டு இருப்பானே, கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு என்ன செய்வாராம், கொஞ்சம் வேகமாக துன்பத்தையும் இன்பத்தையும் ஊட்டுவார். நமக்கெல்லாம் ஒன்றும் நோ அர்ஜென்ட்டு, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வச்சு செய்வார். ஏன்னா இன்னும் தீர்றதுக்கெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட காலம் கிடக்குது. அதனால் என்னதுங்க, அதை பற்றரை கழியும் பொருட்டும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும், பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே அவை கழியும் முகத்தால். எவை கழியும் முகத்தால்? அந்த சஞ்சிதமும் பிராதத்த கண்மமும் கழியும் முகத்தினாலே விரைவி நின்று. விரைவி நின்று என்னது? பரவி. எங்கே பரவி நிற்குது? அறிவில், ஆன்மாவின் அறிவில் பரவி நிற்கின்ற எல்லா அனர்த்தங்களுக்கும் மூலமாகிய எல்லா அறிவும் கோணையாக போதா இல்லையா? அதுக்கு காரணம் என்னது? ஆணவ மலம். ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை போக்குதல் பொருட்டும் அடைந்ததாம். அப்போ எதுக்கியா இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா, சஞ்சித வினை பிராதத்த வினை இதையெல்லாம் கொண்டு தத்துவங்களை ஊட்டி, அப்போ மாயா மலத்தினாலே கண்ம மலத்தை ஊட்டி, தத்துவங்களை கூட்டுறதுன்னா என்னது? மாயை கூட்டி கண்மத்தை முதிர்வித்து பக்குவம் எய்தி, பக்குவம் எய்திய காலத்து தீக்கை செய்து ஆணவ மலத்தை முழுசாக நீக்கி திருவடி இன்பத்திலே இந்த ஆன்மாவை செலுத்தும் பொருட்டு இவன் என்ன செய்கிறான்? பரசிவமாக இருக்கிற பெருமான் பராசக்தியாகி நாதமாகி விந்தாயி சதாசிவமாகி கீழே மகேஸ்வரன் உருத்திரன் மாள் அயன், அப்புறம் சக்தியாய் விந்து சக்தியாய் மனமோனி தானாகி ஒத்திரு மகேசையாகி உமையாகி திருவாணியாகி வைத்தரும். இத்தனையும் செய்கிறதுக்கு எதுக்கு? இந்த ஆணவத்தை கழிக்கும் பொருட்டு, நாம் கருக்கு செல்லாத வகையில் திருவடி இன்பத்தை நமக்கு ஊட்டும் பொருட்டு அவன் நவபேதமாக 7 பேதமாக இன்னும் எத்தனையோ கோடி வகையான பிறப்புகளிலே நம்மளை உழல வைத்து அவன் என்ன செய்கிறான்? இதையெல்லாம் செய்கிறான். அங்கனம் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாமாகி அடைந்ததுவும் இருவினைகளை நுகர்வித்து நீக்குதற் பொருட்டும் அதனால் பருவம் எய்திய வழி மேலைக்கு வித்தாகாதவாறு தீக்கையான் அவற்றை முதிர்வித்து பற்றற கழித்தல் பொருட்டும் அவை கழியும் முகத்தால் எல்லா அனர்த்தங்களுக்கு மூலமாகிய ஆணவ மலத்தை போக்குதற் பொருட்டுமாம். எனவே தத்துவங்களால் நீக்கப்படுவனவாகிய மலகன்மங்கள் அணுவுக்கே அன்றி சிவத்துக்கு இன்மையான். அத்தத்துவங்களும் அணுவினோடு ஈவன அன்றி சிவத்தினோடு ஈவன ஆயின அல்ல என்று அதன் ஆசங்கை நீக்குதல் ஆயிற்று. அணுவுக்கே என்னும் பிரிநிலை ஏகாரம். அணுவுக்கே பிரிநிலை ஏகாரம். அது தொல்லாய அணுவுக்கே என்று இருக்கு இல்லைங்களா? அணுவுக்கே என்னும் பிரிநிலை ஏகாரம் யாருக்கு கிடையாது? பெருமானுக்கு இல்லை, ஆன்மாவுக்கு மட்டும்தான். தொல்லாய தொன்மை என்னும் மகார ஐகார விகுதியும் விகாரத்தால் தொக்கன. தொன்மை என்னும் மகார ஐகார விகுதியும் விகாரத்தால் தொக்கன. தொல்லாயன்னு இருக்கா இல்லையா? தொல்லாய கண்மங்கள் துய்ப்பித்து துடைத்திற்கும் இருக்கா இல்லையா? தொல்லாய அதில் தொல்மை, தொன்மை என்பது அது தொன்மை என்பது மகாரம். மகார ஐகாரம், மகார ஐகாரம் என்பது என்னது? மகாரம் ஐகாரத்தோடு கூடினால், மகாரம்னா மா, ஐகாரம்னா மகாரம் கூண்டு ஐ ஆகிடும், மை ஆகிடும். மா கூட்டல் ஐ மை. தொல்லாயன் இருக்கா இல்லையா? தொல்லாயன தொன்மையாய. மை என்பது என்னாச்சு? விகாரத்தால் தொக்கது வரைஞ்சிருக்கு. அங்கே மைங்கிற எழுத்தை வருவிச்சுக்கணும். தொன்மை அப்படின்னு வருவிச்சுக்கணும். அதுக்கு தான் என்னது? மகார ஐகார விகுதி, விகாரத்தால் தொக்கது அப்படின்னு சொல்கிறார். இவை 7 செய்யுளான் நாலாங்கூற்றில் படும் முத்துரப் பொருளும் வகுத்து கூறப்பட்டன. 7 செய்யுளால் நாலாங்கூற்றில் படும் முத்திர பொருள் எது? ஆணவம் கண்மம் மாயை. முதல்ல கண்மத்துக்கு இலக்கணம் சொன்னார், மாயைக்கு இலக்கணம் சொன்னார், இப்போது ஆணவத்திற்கு இலக்கணம் சொல்கிறாரு. இங்கே தொகுத்து சொல்கிறார், ஆணவத்தை திருப்பின்னு சொல்கிறாரு பின்னாடி. இப்போ 3 ஏன் கூட்டுறாரு?
ஏன் கூட்டாரு? ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்காக. வினையை ஊட்டி மாயைகளை இருத்தி ஆணவமலை நீக்குதல் பொருட்டு பக்குவம் எய்த காலத்துக்கு குருநாதரா வந்து இதையெல்லாம் மூணையும் நீக்குவார். மூணையும் நீக்குவார் என்பதை தொகுத்து கூறுகிறார். நாலாங்கூற்று என்னது? 2வது நூற்பால அதை தொகுத்து அற்றேல் ஈண்டு எடுத்துக்கொண்ட ஆணவம் யாது. ஏற்கனவே மாய இலக்கணம் சொல்லியாச்சு, கண்மை இலக்கணம் சொல்லியாச்சு. ஆணவத்தை நீக்குவதற்காக மாயையை கூட்டி கண்மத்தை ஊட்டி, மாயையை கூட்டி கண்மத்தை ஊட்டி ஆணவ மலத்தை நீக்குவார் அப்படின்னு சொன்னீங்களே. ஆணவ மலம் என்ன? அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் ஆணவ மலத்தை சொல்லலை. சரியா? ஆணவ மலை இலக்கணம் என்ன சொல்லலை, ஆணவ மலை இலக்கணத்தை சொல்கிறார். எனவே அற்றில் ஈண்டு எடுத்துக்கொண்ட ஆணவம் யாது, அதனால் வரும் பொல்லாமை யாது, அதனை போக்குமாறு யாங்கனம். ஆணவம்னா என்ன, அது என்ன தீங்கு செய்யும், அது எப்படி நீக்குவது என்கின்ற என்பாரை நோக்கி 17 செய்யுளால் ஒளிவு கூறுகின்றார். இனி 17 செய்யுள்ள ஆணவ மலத்திற்குரிய இலக்கணம், அது செய்கின்ற பொல்லாமை, அது நீக்குதல் யாங்கனம் என்பதை 17 செயல்களால் விரித்துரைக்கிறார் என்று சொல்லி அதை மதிய சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் நிட்டை கூடி சிறப்பாக பார்ப்போம். மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம்.